உமக்கு இந்த வேலை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையை குறித்து நாங்கள் அப்பா உணர்ந்து செயல்பட அர்த்தமுள்ளதா அதை நாங்கள் அனுசரிக்க தேவரே எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை அல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே, உண்மை அல்லாமல் எங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை ராஜா. அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக நமக்கு உண்மையுள்ள பாத்திரமா இருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த வேலையிலையும் கூட அடியலை மறைத்து உடைய வார்த்தைகளை இந்த தேவ ஆவியான நீர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். மீட்பர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 1:13. அதான் உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இது என்ன இந்த 7 வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வசனமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அது ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம எடுக்க போறோம். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வேலையில யாருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். லூக்கா 23:43. கடைசி நேரத்துல அவர் அந்த வேண்டுதலை ஆண்டவர் பெற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். இது இந்த சிலுவை தியானத்துல இது 2வது வார்த்தை. இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் அந்த கல்லனுக்கு உணர்த்துகிறார். அதுக்கு மேல் வசனத்தை படிங்களேன். ஒரே ஒரு வேண்டுதல் தாங்க, அடியேனை நினைத்தருளும். அப்ப அவருடைய வேண்டுதல் என்ன பண்ணிட்டு அந்த ஸ்பாட்லயே கேட்கப்பட்டுருச்சு. அவர் ஒரு சந்தர்ப்பத்தை, சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். ஆண்டவர் எப்படி நமக்கு அவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் நம்ம ரட்சிக்கிறவர் என்று. ஒருவேளை அவர் ஒரு கல்லன் தான், அவர் எப்படி வேணா எந்த சூழ்நிலை வேணா எப்படி வேணா இருந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கலாம், எத்தனையோ காரியங்களை திருடி இருக்கலாம், மற்றவங்களுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த வேலையில அந்த சிலுவையில இருக்கும் போது அவர் ஒரு உணர்வுள்ள இருதயம் அவருக்கு அந்த நேரத்துல வந்தது. உணர்வுள்ள இருதயம் வந்ததுனால அவர் என்ன பண்றாரு, என்ன நினைச்சருளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை படிச்சேன். நினைத்தருளும் ஒரே ஒரு வார்த்தை தாங்க, என்ன நினைச்சுக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லதுனால அவருடைய வேண்டுதல் என்ன பண்ணுச்சு, உடனே அந்த ஸ்பாட்லயே ஒரு செகண்ட்லயே அது கேட்கப்பட்டது. அதுதான் அந்த வார்த்தை. அது எப்படி கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த 38 படிங்களேன். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? போதும். இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாங்க, திட்டுறாங்க. எல்லாரும் நீ உனக்கு நீ சரியான ஆளா இருந்தா, நீ யூதருடைய ராஜாவா இருந்தா, நீ முதல்ல எங்களையும் ரட்சி உன்னையும் ரட்சிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஆக்சுவலா ஒரு உலகத்தையே ரட்சிக்க வந்த தேவன். அது அவங்களுக்கு தெரியாது, அந்த கல்வர்களுக்கு தெரியல. உன்னால முடிஞ்சா நீ உன்னைய ரட்சிச்சுக்கோ, எங்களையும் சேர்த்து ரட்சிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளிகள் 32வது வசனம் படிங்களேன். குற்றவாளியாகிய வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அங்க இருக்க சொல்லப்பட்டிருக்கு என்ன பண்றது, குற்றவாளியாக வேற 2 பேர் தான். அதுல ஒருத்தர் நிரபராதி, ஒருத்தர் குற்றவாளி. 2 பேருமே குற்றவாளிகள் தான். ஆனா அந்த ஸ்பாட்ல என்ன ஆகுறாரு, அந்த கல்லன் உணர்ந்துடுறாரு, மனம் திருந்திடுறாரு. ஏன்னா 40வது வசனம் படிங்க. 39ல இருந்து படிங்க. ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம்.
இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இப்ப பாருங்க, அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர் வந்து கிண்டல் பண்றாருல, அந்த நீ ரட்சிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல் வசனம் பாத்தீங்கன்னா, யூதருடைய ராஜான்னு 3 மொழிகள்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க வந்து பரியாசம் பண்றதுக்காக தான் அந்த 3 மொழிகள்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 மொழிகள் இல்லைங்க, நம்ம தேசத்துல வந்து நம்ம இந்திய தேசத்துல மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கு தெரியுமா? 1062 மொழிகள் இருக்கு. இதுல வந்து அரசால அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து 18 மொழிகள். அந்த 18 மொழிகள்ல யூதருடைய ராஜா எழுதினாலும் அது உண்மையான வார்த்தை தான். அது அவங்களுக்கு தெரியல, அவங்க வந்து பரியாசம் பண்றதுக்காக அந்த 3 மொழிகள்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உலகத்துல சொல்லுவோம் முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து தேவன் வந்து இந்த உலகத்தையே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். அது தெரியாம அவங்க வந்து இந்த 3 மொழிகள் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லன் என்ன பண்றாரு, ஆக்கினைக்கு போனாங்க. பயப்படுகிறது இல்லையா, நீ பயப்படலையா? ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு சிலுவையில அறையப்படுகிற அந்த நேரம், அந்த நேரத்துல உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? நீ இவ்வளவு திமிரா பேசுறேன்னு சொல்லி அந்த இன்னொரு கல்லன் கேட்கிறாரு. அதுக்கு அது சொல்றாரு பாருங்க, அவரு நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம்னா என்ன, அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டிக்கப்படுகிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே. நம்முடைய தேவன் வந்து நமக்காக தான் அடிக்கப்பட்டார். அவர் எந்த ஒரு தவறுமே செய்யவே இல்லை. நம்ம தொடர்ந்து அதை பத்தி தான் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆண்டருக்கு எந்த பாவமும், அவர் பாவம் பாராத சுத்த கண்ணன். அவர் வந்து எந்த தவறுமே செய்யல. ஆனா நமக்காக அவர் அடிக்கப்படுறாரு. அதை உணர்ந்துதான் இந்த கல்லன் இந்த வேலையில சொல்றாரு, இவர் தகாதது ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அவர் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டது. அதனாலதான் ஆண்டவரே, நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு செகண்ட்ல அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுது. அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதுக்கான காரணத்தை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதே போல இன்னொரு வசனம் கூட இருக்கும். லூக்கா 19:1-10. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். 9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இப்ப நம்மளே எப்படிதான் இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியா தான் இருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிப்புக்குள்ள இருக்கோம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம வந்து அனுதின ரட்சிப்புக்கு நமக்கு தேவை. ஏன்னா வந்து நம்ம சொல்றோம், ஆண்டவர் நமக்காக எல்லா பாவத்தையும் இது பண்ணி நம்ம சிறுவையில் அரைஞ்சிட்டாரு சொல்றோம். ஆனா நம்ம தினம் ஏதாவது ஒரு வகையில பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. 100% யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட சொல்லாம மறைப்போம், அது ஒரு பாவம். ஏதோ ஒரு சூழ்நிலை ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்லுவோம், அது ஏதாவது ஒரு வகையில் நம்ம பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனாலதான் வந்து நம்ம தினமும் அனுதின ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி வரணும். ஏன் இந்த சகேயு காரியம் எடுத்தேன்னா, அந்த இடத்துல வந்து அந்த கல்லன் அந்த வேலையில ரட்சிக்கப்பட்டாரு. இந்த சகேயு பாருங்க, இந்த சகேயு ஒரு குள்ளன். அங்க அவர் கல்லன், இவர் இங்க குள்ளன். இவர் பாருங்க, இவர் வந்து எப்படி ஒரு ஆர்வமா என்ன பண்றாரா, மரத்து மேல ஏறி போய் நின்று பாக்குறாரு. அந்த 5வது வசனம் படிங்களேன். எதுக்குங்க அந்த இடத்துல அண்ணாந்து பாக்குறாரு ஆண்டவர்? மரத்து பண்ணிக்க எப்படி தெரியும் ஆண்டவருக்கு? அதுதான் நம்முடைய ஆண்டவர். இப்பதான் சொல்ல முற்றுந்த முனிவர் இல்ல, அவர் உலகத்தை அறிந்த தலைவர். அவர் நம்முடைய ஆண்டவர். அவர் என்ன பண்றாரா, இயேசு அந்த இடத்துல சகேயு மேல இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாந்து பாக்குறாரா, நீ சீக்கிரமா வா, உங்க வீட்டுக்கு நான் வரேன், இன்னைக்கு அப்ப தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம குடும்பத்துக்கு நமக்கு எல்லாருக்குமே ரட்சிப்பு தான். அப்ப நம்ம அதை உணர்ந்தவர்கள் என்ன பண்ணணும், இந்த கல்லனை போலவும் இந்த குள்ளனாகிய சகேயுவை போலவும் நமக்கு ரட்சிப்பு வேணும், நம்ம குடும்பத்துக்கு ரட்சிப்பு வேணும்னா அவருடைய காரியங்களை அந்த
அந்த கடைசி நேரத்துல கூட அவர் டக்குன்னு அந்த காரியத்தை பிடிச்சிக்கிட்டாரு. அதோட வசனம் கூட மீகா 7:18. மீகா 7:18. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? நம்மளுடைய தேவனுக்கு ஒப்பானவர் யாருங்க? நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறதுக்கு கடைசி நேரத்துக்குள்ள ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் நம்ம முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம திருவிருந்தெல்லாம் எடுத்தாதான் நம்ம ஆண்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல இவர் வந்து உன்னை பரதேசில நான் எடுத்துக்கிறேன் ஆண்டர் அந்த ஸ்பாட்லயே சொல்லிட்டாரு. அப்ப வந்து நம்ம மீறுதலுக்கு மன்னிக்கிறதுக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்துல வேறு யாருமே கிடையாது. அதே போலதான் எபிரேயர் 7:25-27. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேரிகளுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அப்ப நம்மளை ரட்சிக்க வல்லவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். அந்த கல்லன் மாத்திரம் இல்ல, அந்த குள்ளன் மாத்திரம் இல்ல, நம்மளையும் ரட்சிக்க வந்த தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அதே ஒரே செகண்ட்ல சொன்னா, ஏன்னா நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை அவர் சிலுவையில அரைச்சு அப்படியே மறிச்சு அப்படியே போயிருக்கலாம் அந்த இன்னொரு கல்லனை போல. அப்படி இல்லாம இவர் அந்த ஸ்பாட்ல ஆண்டவரை புடிச்சுக்கிட்டாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு வேண்டுதல் தான், அவருடைய வேண்டுதல் உடனே கேட்கப்பட்டுருச்சு. அதனாலதான் நான் திருப்பி அந்த வசனத்தை சொல்லிட்டே இருக்கேன். 27 பாருங்களேன். அதுல 27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சொந்த பாவத்துக்காக பின்னாடி நம்மளுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்படல. ஏன்னா அவர் சொந்தமான பாவம் எதுவுமே செய்யல. அவர் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பலியிடப்பட்டிருக்காரு. அவர் தம்மை ஒரே தரம் நமக்காக அவர் மறிச்சிட்டாரு, ஒரே தடவை ஜீவிச்சிட்டாரு. அவர் சீக்கிரமா அவர் நம்மளை கூட்டிட்டு வரதான் போறாரு. தேவன் அப்படியே நம்ம எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. சங்கீதம் 32:5 பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். அப்ப பாருங்க, அத தாவீது என்ன பண்றாரு? தன்னுடைய பாவங்களுக்காக வந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய பாவத்தை வெளிப்படையா சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா இந்த கள்ளன் என்ன பண்றாரு? நான் இந்த தப்பு பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படி திருடுனேன், இப்படி நான் போய் சொன்னேன், இந்த காரியம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல போய் அவர் மன்னிப்பு கேட்கல. அதாவது உங்களுடைய வருகையில என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உங்க உணர்ந்துட்டு ஆண்டவரே, நீ தான் உலகத்துக்கு ரட்சகனை நான் தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே, என்ன நினைச்சுக்கோங்க ஆண்டவரே ஒரே வார்த்தையில. இப்ப தாவீது வந்து அவர் நிறைய பாவம் பண்ணிருக்காரு, ஆண்டவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அது உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அவர் வந்து அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த ஸ்பாட்ல அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்கறதுக்கு அவருக்கு நேரமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா அவரோட உயிர் போயிடும், அந்த கல்லனோட உயிர் போயிடும் தெரியும் அவருக்கு. அதனாலதான் நான் நரகத்துக்கு போல, என்னை நினைச்சுக்கோங்க, நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா ஒரே ஒரு வசனம் பார்த்தோம்னா ஏசாயா 55:6. இன்னொரு தடவை படிங்க ஆண்டி. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்ப அவர் நம்ம சமீபத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுமா? பயன்படுத்தி கொள்ளணும். அப்ப ஆல்ரெடி அவர் நமக்கு சமீபமா தான் இருக்கிறாரு, அவரோட வருகை சமீபமா தான் இருக்குது. இந்த கல்லனை போல அருகில ஆண்டவர் இருக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை எப்படி சமீபத்துல பற்றி கொண்டாரோ அதே போலதான் அவர் சமீபமா இருக்கையில் அவர் நம்ம நோக்கி கூப்பிடணும், அவரை பிடிச்சுக்கணும். அவர் தான் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன், ரட்சிக்கிற தேவன், அவர் தான் மன்னிக்கிற தேவன் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சமீபத்துல அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு இந்த நேரில சொல்றாரு. ஏன்னா நம்ம நிறைய காரியங்களை நிறைய தவறு செஞ்சிடும். சில வேலைகள்லாம் எனக்கு வந்து நைட்டு வந்து நம்ம மன்னிப்பு ஜெபம் பண்ணாம படுத்துட்டேன்னா காலைல எழுந்திரிச்சோன்னு அது ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ ஆண்டு நம்ம ஒருவேளை நான் அந்த இரவு நான் மறைச்சு போயிருந்தேன்னா மன்னிப்பு கேட்கல அப்படின்னா, ஏன்னா அதுக்கு போய் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. நம்ம மற்ற ஜெபம் ஜெபிக்கிறோமோ இல்லை, இரவுல நம்ம மன்னிப்பு ஜெபம் பண்ணிட்டு தான், அதுதான் அனுதின ரட்சிப்பு. நம்ம அது தேவை. அப்படிதான் நம்ம
பலவீனமா இருக்கும்போது நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு வந்து தகுதி உள்ளவர்களா இருக்கணும். பரலோகன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இக்னிஷா கூட சொன்னா நம்ம பரலோகத்துக்கு போறதான ஒரு காதல் கடிதம் அப்படின்னு சொன்னா, அப்படிதான் நம்ம ஆண்டருடைய காரியத்துல அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கணும்னா நம்ம மன்னிப்புன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இந்த கல்லனை போல அந்த ஸ்பாட்ல ரட்சிக்கப்படணும், இந்த குள்ளனை போல அவங்க வீடு ரட்சிக்கப்படணும். அப்படியே நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய காரியங்களும் ரட்சிக்கப்படும்படிக்காக தேவன் இந்த நாள்ல பேசின வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தரை